தமிழகத்தில் 10 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்தது வெப்பநிலை. அதிகபட்சமாக வேலூரில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. வெப்ப அலையிலிருந்து தற்காத்துக் கொள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு. மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தல். தமிழகத்தில் 6 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இன்று நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவிப்பு. திருவள்ளூர், திருவண்ணாமலை, தேனி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. ஆம்பூரில் வீசிய சூறைக்காற்றில் மரம் முறிந்து விழுந்ததால் சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. சாலையோர வியாபாரிகளின் வாழ்க்கையை மாற்றி அமைத்துள்ளது PM ஸ்வநிதி திட்டம். 6வது ஆண்டு நிறைவை ஒட்டி எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பெருமிதம். CBSE செய்த தவறுக்கு மாணவர்கள் ஏன் அபராதம் செலுத்த வேண்டும் என ராகுல் காந்தி கேள்வி. விடைத்தாள்கள் ஆன்லைன் திருத்த முறையில் பெரும் ஊழல் நடப்பதாகவும் விமர்சனம். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்த முதல்வர் விஜய். தமிழ்நாட்டின் முதன்மை சேவகன் நான் என பொதுக்கூட்டத்தில் பேச்சு. உங்க அண்ணன, உங்க தம்பிய முதலமைச்சரா இல்ல முதல் சேவகனா ஆக்கியிருக்கிறீங்க. தலை வணங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தவேகாவுக்கு பேராதரவு கொடுத்த மக்கள் இன்னும் கொஞ்சம் ஆதரித்திருக்கலாம். பெரும்பான்மை கிடைக்காதது குறித்து திருச்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் விஜய். 1977 நீங்க போடாத ஓட்ட 2026 நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தவேகா ஆட்சி அமையக்கூடாது என ஸ்டாலின் தடுக்க முயன்றதாக முதல்வர் விஜய் குற்றச்சாட்டு. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கொள்ளையடிக்க சதி நடத்தியதாகவும் சாடல். இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ, அப்பவே இந்த திமுக தூர்த்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. அதிமுகவை தீர்ந்து போன சக்தி என விமர்சித்த முதல்வர் விஜய். தவேக திமுக இடையேதான் போட்டி எனவும் மீண்டும் திட்டவட்டம். இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. முந்தைய ஆட்சிகளால் தான் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கமும் குற்றமும் அதிகரித்ததாக முதல்வர் விஜய் பேச்சு. எல்லாவற்றையும் செய்துவிட்டு தன் மீது பழி போடுவதாகவும் விஜய் குற்றச்சாட்டு. சிங்கப்பெண் அதிரடிப்படை அடுத்த வாரம் தொடக்கம். திருச்சி பொதுக்கூட்டத்தில் அறிவித்த முதல்வர் விஜய். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். தற்கொலை என்ற விமர்சனங்களுக்கு கடும் பதிலடி கொடுத்த முதல்வர் விஜய்.
தற்குறி என்று சொன்னவர்களின் எதிர்காலத்தை மக்கள் கேள்விக்குறியாக்கி இருப்பதாக பேச்சு. மக்களை தற்குறி தற்குறின்றது இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க தற்குறி தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போறாங்க. ஆட்சி அமைந்த ஒரு மாதத்தில் அதிகபட்சம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தேன். பயிர்க்கடன் தள்ளுபடி, 200 யூனிட் மின்சாரம் குறித்து பேசிய முதல்வர் விஜய். விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? திருச்சியில் சாலை வலம் சென்ற முதல்வர் விஜய். வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பளித்த தொண்டர்கள். முதல்வர் விஜயின் வருகையால் திருச்சியில் நிலவிய கடும் போக்குவரத்து நெரிசல். சத்திரம் பேருந்து நிலையத்தில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற மக்கள். நடந்து போற 5 கிலோமீட்டர் நடக்கிறதா இருக்கு. மக்கள் பூரா இப்ப 5-6 கிலோமீட்டர் நடந்து போறாரு பஸ் ஸ்டாண்டுக்கு. நடுக்காட்டில் இறக்கி விட்ட மாதிரி தான் இறக்கி விட்டுருக்குறாங்க. எப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க. ஒரு நோயாளி தான். இதுக்கு இந்த அங்கிட்டு விஜய் வந்திருக்கிறாரு, பஸ் எல்லாம் போகாது அப்படின்ட்டாங்க. இதுதான் காரணம் சொன்னாங்க, வேற எதுவுமே சொல்லலை. திருச்சியில் முதல்வர் விஜயை வரவேற்ற மதிமுக எம்பி துரை வைகோ. மக்களவை உறுப்பினர் என்ற முறையில் வரவேற்றதாக துரை வைகோ விளக்கம். ஆட்சி பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதன்முறையாக இன்று திருச்சி வரும்பொழுது இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் அவரை வரவேற்றேன். அது நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க இதுல அதுக்கு மேல இதுல ஒன்றும் கிடையாது. துரதிருஷ்டவசமாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் தவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியவில்லை. மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ பேட்டி. நாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்க அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. திமுக கூட்டணியில் தொடருமா மதிமுக? 27ஆம் தேதி பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்படும் என துரை வைகோ அறிவிப்பு. நாங்க இந்த மாசம் 27ஆம் தேதி எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, கட்சி தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர வேண்டுமா என்கிற அந்த கேள்வி அந்த பொதுக்குழுவில் வைக்கும் பொழுது அந்த நிர்வாகிகளுடைய மனநிலைப்படி முடிவு எடுக்கப்படும் நான் சொல்ல முடியும். ஆட்சிக்கு வந்த பிறகும் திமுகவை குறை சொல்கிறார் விஜய். முதல்வர் விஜயின் பேச்சுக்கு திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி பதிலடி. திராவிட முன்னேற்ற கழகத்தையே குறை சொல்லிட்டு இருக்கிறதுனால மக்கள் இங்கே நடந்துட்டு இருக்க தவறுகள், இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் மக்கள் மறந்து விட மாட்டார்கள். தமிழகத்தில் 23 நாட்களில் 64 கொலைகள், பெண்களுக்கு எதிராக 111 சம்பவங்கள் நடந்துள்ளதாக கனிமொழி எம்பி குற்றச்சாட்டு. யார் மீது பழி போடலாம் என காரணங்களை தேடினால் மக்கள் பொறுமை காக்க மாட்டார்கள் என தவேக அரசுக்கு மறைமுக எச்சரிக்கை. தமிழகத்திலே இதுவரை இந்த 23 நாட்களிலே 64 கொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. 111 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. 111. அதில் 61 குழந்தைகளுக்கு எதிரானது. இரவல் சக்தியால் கோட்டையில் ஒட்டிக்கொண்டிருக்கும் வாடகை சக்தி தவேக. முதல்வர் விஜய்க்கு அதிமுக எம்பி இன்பதுரை பதிலடி.
திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். இப்போதும் பல பேர் திருச்சி கிழக்கிலே திருமாவளவன் போட்டியா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 100 விழுக்காடு நான் சொல்லுகிறேன், நான் எந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன். கூட்டணி தலைவர் மு.க. ஸ்டாலினின் ஒப்புதல் பெற்ற பிறகே தவேகாவுக்கு ஆதரவு அளித்ததாக திருமாவளவன் மீண்டும் விளக்கம். திமுக அதிமுகவை விட விஜயை அதிகம் விமர்சித்தவன் நான் என்றும் பதில். நான் பேசிய அளவுக்கு கூட திமுகவோ அதிமுகவோ தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்து பேசவில்லை. அதனால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு அவர் இடையூறாக இருக்கிறார் என்று விமர்சித்தவன் நான். பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனை சந்திக்க அண்ணாமலை முடிவு. புதிய கட்சி தொடங்க உள்ளதாக தகவல் பரவும் சூழலில் டெல்லி பயணம். தனிக்கட்சி தொடங்குகிறீர்களா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத அண்ணாமலை 2 நாட்களில் அனைத்துக்கும் பதில் கிடைக்கும் என பேட்டி. உட்கார்ந்து பொறுமையா 2 நாள் எல்லாம் பேசுவாங்க. அண்ணா எல்லா கேள்வி தலைவர் ஒரு நிமிஷம், எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன், உட்கார்ந்து பேசுவாங்க. 2 நாள்ல பேசுவாங்க. ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் கொண்டு வர நடவடிக்கை. சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு உறுதி. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அடுத்த அதிமுக நிர்வாகி பூக்கடை மகேந்திரன் தீக்குளித்து தற்கொலை. அதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என முகநூலில் பதிவிட்டு உயிரை மாய்த்த சோகம். உயிரிழந்த அதிமுக நிர்வாகியின் குடும்பத்துக்கு கட்சி சார்பில் 55 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. தொண்டர்கள் யாரும் இனி இது போன்ற விபரீத முடிவை எடுக்க வேண்டாம் என்றும் வேண்டுகோள். மகேந்திரனை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு குடும்ப நலன் நிதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். தஞ்சை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி யாரும் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட வேண்டாம் என்று கழக நிர்வாகிகளும் தொண்டரில் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தூத்துக்குடியில் பெண்ணை ஏமாற்றி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம். தவேக நிர்வாகிகள் 2 கைது. நாமக்கலில் குழந்தையும் சிறுமியும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். பாலியல் வன்கொடுமை தடுக்க என்கவுண்டர் தான் தீர்வு என்றும் கருத்து. சென்னை தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர் அடித்து கொலை. கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல். இந்தியா கூட்டணியிலிருந்து திமுகவுக்கு அழைப்பு வந்தால் பங்கேற்பது குறித்து ஆலோசித்து முடிவு. திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் பேட்டி. இப்பொழுது இந்தியா கூட்டணி தலைவர்களின் கருத்துக்களை எல்லாம் கேட்கும், வடநாட்டிலே உள்ள தலைவர்களின் கருத்துக்களை எல்லாம் கேட்கும் பொழுது காங்கிரஸ் மீது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கோபத்தை தான் அது வெளிப்படுத்துகிறது. நமக்கும் காங்கிரஸ் மீது ஒரு கோபம் இருக்கிறது. என்ன அவர்கள் யார் அதை கூட்டுகிறார்கள், எப்படி அமைக்கிறார்கள், திமுகவுக்கு அழைப்பு வருகிறதா என்பதை பார்த்து எங்கள் தலைவர் முடிவு செய்வார். அந்த கூட்டணியின் மற்ற கட்சிகளோடு நமக்கு எந்த மாறுபாடும் இல்லை. கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் மோகனா உட்பட 5 பேர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம். 5 பேரும் இன்று பதவியேற்கின்றனர். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படத்துக்கு காவல்துறை தடை. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம், ஊடகவியலாளர் சங்கம் கண்டனம்.
சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி சிவக பெருமாள் ஐயனார் கோயில் தேரோட்டம். தேங்காய்களை உடைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். பொறியியல் படிப்பில் சேர விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் ஜூன் 5ஆம் தேதி வரை நீட்டிப்பு. விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் முடிவடைய இருந்த நிலையில் கூடுதல் அவகாசம். தொகுதி மறுசீரமைப்பு, ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்பு. 5 மாநில தேர்தலுக்கு பின் இந்தியா கூட்டணி நிலவரம் மாறியதை சாதகமாக்கிக் கொள்ள பாஜக திட்டம் என தகவல். மூன்றாவது குழந்தை பெற்றுக் கொள்வோருக்கு சலுகைகளை அறிவிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு விசிக எம்பி ரவிக்குமார் வலியுறுத்தல். மேற்கு வங்கத்தில் வீட்டு வேலைகள் செய்து வந்த கலிதா மாஜி அமைச்சராக நியமனம். எளிய வாழ்க்கை தொடரும் என பதவியேற்புக்கு பின் உறுதி. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 2 கட்சியிலிருந்து நீக்கம். கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி மம்தா பானர்ஜி நடவடிக்கை. எதிர்க்கட்சித் தலைவர் தேர்வு விவகாரத்தில் போலி கையெழுத்து போடப்பட்ட விவகாரம். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜிக்கு மேற்கு வங்க சிஐடி காவலர்கள் சம்மன். வெங்காயம் கொள்முதல் விலையை 24 விழுக்காடு உயர்த்திய மத்திய அரசு. 12 ரூபாயாக இருந்த 1 கிலோ கொள்முதல் விலை 15 ரூபாய் 80 காசுகளாக நிர்ணயம். கடல் உணவு ஏற்றுமதியில் மீண்டும் உச்சம் தொட்ட இந்தியா. 2025-26ஆம் நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை. லெபனான் மீது தாக்குதலை தீவிரப்படுத்திய இஸ்ரேல் ராணுவம். உயிரை தற்காத்துக் கொள்ள பெய்ரூட் நகரில் இருந்து கூட்டமாக வெளியேறிய மக்கள். லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு மற்றும் இஸ்ரேல் இடையேயான சண்டை நிறுத்தம் என தகவல். நெதன்யாகுவுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவு. போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை நிறுத்தப்படுவதாக ஈரான் அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணை வழித்தடத்தை வலுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட முடிவு. விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கு நவம்பர் 30ஆம் தேதி வரை தடை விதித்த ரஷ்யா. உள்நாட்டு எரிபொருள் இருப்பை உறுதி செய்ய நடவடிக்கை. கொல்கட்டாவில் நிறுவப்பட்டிருந்த கால்பந்து வீரர் மெஸ்ஸியின் 70 அடி உயர சிலை அகற்றம். காற்றில் சிலை அசைவதாக கூறப்பட்ட நிலையில் பாதுகாப்பு கருதி நடவடிக்கை.